பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு இப்ப கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச அவுசாரி நாங்க கேட்கல ஆக்கி வச்ச அவுசாரி நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கூழு ஓஹோ ஆனா கிடைச்சதெல்லாம் மெட்ராஸ் பூளு நாங்க கேட்டதெல்லாம் கேப்பு கூழு ஆனா கிடைச்சதெல்லாம் மெட்ராஸ் பூளு அடகு வச்சுதான் அப்பதா விட்டு கப்பலிங்க பெங்களை வச்சுதான் அடகு வச்சுதான் அப்பதா விட்டு கப்பலிங்க அடகு வச்சு எம்ஏபிய படிக்க போறோம் நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம் நாங்க எம்ஏபிய படிக்க போறோம் நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம் வெட்ட வெளியில இப்பதான் விரிக்கிறா புது புது நாடகம் முதல்ல இருந்தா இல்லை இது வரைக்கும் உட்காந்து பார்க்க முடிஞ்சிச்சு அதனால இப்போ வந்து இப்போ கொஞ்சம் அசந்த நேரத்தில் படுத்துக்கலாம் அதுக்காக பூராமே அழுக்காகக்கூடாதுல்ல அதுக்குத்தான் விரிப்பு ஏனே வெட்டிக்காரனே அண்ணே சொல்லுங்கண்ணா அதே கணபதி அந்த பட்டி தானா கணபதி பட்டி தான் அதே ஏங்க சந்தேகப்படுறீங்க இல்லை பொன்னமராதி பஸ் ஸ்டாண்டா ஹலோ அதே கணபதி பட்டி அதே மேடை தான் ஏன் என்னாச்சு கொஞ்ச நேரம் நான் ஒரு இடம் அளக்கிறதுக்காக போயிட்டேன் சரி அதுக்குள்ளே இடத்த காலி பண்ணிட்டாங்க ஏன்னா இடம் அளக்க மறுபடியும் இங்கே வந்துட்டீங்கன்னா நான் கட்டி காத்த இந்த 10 பேரும் மட்டும் தம்பி ஆமாம் நாளைக்கு லீவாக இல்லாட்டாலும் முடிச்சு நாடகம் பார்த்து லீவ் ஓட வைப்பாங்க அப்படி சொல்லுங்க அந்த பசங்க அப்படி விவரமான ஆளுங்க இந்த இடது பக்கம் உட்காந்துருக்கு உள்ளூரா வெளியூராத்தா உள்ளூரா ரொம்ப நன்றித்தா அதுக்கு ஒத்தையில் பயந்துக்கிட்டு உட்காந்துருக்குங்க நாடகம் பார்க்கல இல்லை அந்த ரோட்டில் உட்காந்துருக்கேன் எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் 10 பேர் அப்படி திரும்பி பார்க்காம போகிறதா இங்கே வாங்க ப்ரோ ஓடியாங்க நாரதரை கிச்சு காட்டி சிரிப்பு காட்டுறேன் வந்தார் ஒரு நாரதர் சாமியார் தானே சாமியார் இல்லை அருமையான சாமி நிறைய கதை சொன்னார் கேட்கறதுக்கு ஆள் இல்லை திறமையான ஒரு பாட்டுக்கார் யாருன்னா இப்போ வந்த நாரதர் புதுக்கோட்டை சுனித்குமார் டிஆர் மகாலிங்கமா அவர் செத்து போயிட்டார் நினைச்சிங்களா சுனித்தில் அவர் பிறப்புல இவர் அருமையா எங்க மச்சான் ஆனா இஞ்சிலு அதெல்லாம் வச்சிருக்காரு ஆனா அவர் பாட்டு ஒரு பாட்டு கூட பாட மாட்டார் ஏன்னா தொப்ப கணக்கம் இந்த ஆளை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வரும் நாரதர் மாதிரியே இருக்காது பிள்ளையார் வேஷத்துக்கு வந்தது மாதிரியே மச்சான் தானே தும்பிக்கை மட்டும்தான் இல்லை தும்பிக்கை இருக்கு கீழே சுருக்கு பையில வச்சிருப்பாரு அது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் எடுத்துக்கிறாரு அது சுருங்கி போச்சான் ஏப்பா இது நாடகம் மேல நீர் சோதனை சாமியாரை சந்திக்கிறேன் ஒரு போர்டு போடணும் சாமியார் ஐயாப்பா அப்படியா மண்டையில் கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார் எந்த ஊரி எடுத்து நீ ஊரியா ஏன்னா நீங்க மண்டை மேல கொண்ட ஓட்ட சாமி யாரையா உண்மைதானே இந்த 4 பேர் பக்கம் மேல கலைஞர் இல்லைன்னா பத்தியா எங்க மச்சான லிஸ்ட் விடுறாரு பெரிய தாசில்தாரு ஒரு கொடூரமா மடுவு பயலு உங்க மச்சான் சொல்றீங்களே ஒரு பாடி வாங்கி கொடுக்க கூடாது பாடி வாங்கி கொடுத்தேன் அது ஓட்ட விழுந்துருச்சு இப்படி பேசாம எனக்கு நான் ஆட்டிக்கிட்டு வர்றாரு இருந்தாலும் போட்ட வேஷத்துக்கு மதிப்பு கொடுக்கணும்
பொம்பளை பிள்ளைகளோடு இவருக்கு நல்லா இருக்கு. அழகேசனே சாமிகள் அடுத்த கதம்ப நேரத்தில் கூட்டு போயிடுவேன். நாங்கள் பிரிஞ்சது வந்து இப்போ இடைப்பட்டு ஒரு 8-6 மாதம் ஆச்சு. 6 மாதம். அதற்கு முன்னாடி தினந்தோறும் நாங்கள் தான். ஆமாம். தினந்தோறும் தென்பகுதியில் மட்டும் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே நாங்கள் தான் ஒரு டீமாகவே இருந்தோம். அது வைத்தறிச்சப்பட்ட சின்ன பிரச்சனை, அதனால அவர் மேலே உள்ள வைத்தறிச்சதை அது வேற என்ன, எவனுக்கு தான் இப்போ ஒரு மனுஷன் நல்லா இருக்கக்கூடாது. நம்ம ஆளுகளுக்கு மனிதன் நினைச்சு அவனை தடுக்க முடியாது. மேலே இருக்க அவன் பார்த்து தடுக்கணும். அவன் தான், அவன் மிகப்பெரியவன். நீ செய்த தான தர்மங்கள் தான் உன்னை இன்ன வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா ஒரு மனிதர் வந்து மறைமுகமாக பேசுறதோட அண்ணன் உண்மை நேருக்கு நேராக சொல்லும். ராதா அண்ணன் அது ஒரு பெரிய விஷயம். அழகேசனே, யாருக்கு பொழப்பு இல்லாமல் இருக்காங்களோ அவங்களையும் மனுஷரை கொண்டு வரணும். அவங்கள ஓரம் கட்டிக்கிட்டே இருந்தால் அப்போ அவங்களுக்கு தான் எப்போ வெளியாகிறது. உண்மைதான் வெளிப்படுத்தணும். ஒரு டீ கடையில் போய் அண்ணன் இருக்காரு. நான் அண்ணன் போய் ஒரு நாள் டீ சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. அண்ணன் ஒரு டீ வாங்கி தங்கிறதுக்கு வாங்கி கொடுக்குறாரு. ஒரு நாள் டீ வாங்கி கொடுக்குறாரு. தினந்தோறும் வாங்கி கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. காரணம் என்ன? இவனும் தான் சம்பாதிக்கிறானே, ஏன் இப்போ வாங்கி கொடுக்க? அப்போ நல்லா சம்பாதிக்கிறாப்புல, ஆனால் அவருக்குன்னு தனக்குன்னு வச்சுக்கிறல. பார்த்தீங்களா அன்பால் இது போயிருக்கீங்களா? நாங்களும் போயிட்டு நானும் அங்கே போய் இப்படிக்கல போய் பார்த்துட்டு நேரடியாக பார்த்தவன் நாளாம். இன்றைக்கி எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ மூதாட்டிகள், வயது முதிர்ந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தங்கும்படி மாதிரி ஒரு லைனில் ஒரு இடத்தை ஒரு 3-4 ஏக்கர் இடத்த வாங்கி அதில் போர் போட்டு தண்ணி மற்றவங்களுக்கு தண்ணி வசதி, குளிக்கிறக்க வசதி, தொட்டி 2 இடத்துல தொட்டி, வீடு வசதியாக இருக்கிற அனாதையில் மாதிரி வச்சு அன்பாலயத்துடைய அறக்கட்டளை சார்பாக இன்றைக்கி எடுத்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற. இது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அது இறைவனுடைய அனுக்கிரகம் வேணும், மக்களுடைய ஆதரவு உனக்கு வேணும். அந்த மக்களுடைய ஆதரவும் இறைவனுடைய அனுக்கிரகம் உனக்கு நிறையா இருக்குது தம்பி. என்னது உங்களை தான் கூப்பிட்டேன். என்ன மாப்பிள்ளைன்ட்டு தம்பின்ட்டு இருக்கட்டு கதைக்கா கதையில் இருக்கணும்னா சொல்லுங்க. வாங்க மச்சாலாம் வெளியில் வச்சுக்கணும். சரியா? தப்பா தவறா பேசி சொல்கிறாங்களா? தப்பா தவறானா என்னையா? என்ன ஏயா சாம்பியாரா இல்லை செம்பரியான்னு மேய்க்கிறியா? யாரு? எதுக்கு அதட்ட? நான் ஒன்றுமே சொல்லல சாமி. இல்லையா, நீங்கள் யாருன்னு கேட்குறேன் உங்களை. நானா? எங்கள் சித்தி வாக்கப்பட்டது தான் பொன்னமராவதி. ஆரம்பிச்சிட்டாயா? நான் ரொம்ப நாளாச்சு இதை கேட்டு இந்த வசனத்தை. பொன்னமர வாக்கப்பட்டிருக்கு எங்கள் சித்தி. சரி. எங்கள் சித்தப்பா தான் புத்தூர்கட்டு பாண்டி. ஆமாம், கொல்லங்குடியில் இருக்கார்ல பெரியப்பா. யார் பெரியப்பா? அவர் தான் பாண்டியோட மூத்த ஒரு ஆண்டி. சரி. பனங்கலங்க நோண்டி. டேய் அப்போ நீ பேசியா? நான் என்ன யாருன்னு கேட்டால் விளக்கம் சொல்லுவாங்க. என்னடா தம்பி யாருன்னு கேட்டதுக்கு இவ்வளவு தானே? சரி சொல்லியா? இப்போ சொல்கிறேன். சொல்லுங்க. அம்மா இருக்குல்ல? எந்த அம்மா? எங்கள் அம்மா. அப்படி சொல்லுங்க. உங்கள் அம்மா? எங்கள் அம்மா தான் எனக்கு அம்மா. ஆமாம், அப்புறம் உனக்கு தான் அம்மா இருக்குன்னு புரியுதா? புரியுது. எங்கள் அம்மா பெற்றதுனால நான் அதுக்கு மயன். ஆகா, எவ்வளவு பெரிய விளக்கத்தை சொல்லிட்டோம் பாருங்க. கை தட்டலாம். கை தட்டுங்க. அம்மா பெத்தனால தான் இவங்க மயனாக. இப்போ யாருன்னு கேட்டாரா தம்பி? ஆமாம். நான் சரியா சொல்லுவேன். மற்ற ஆள் மாதிரி சடக்குன்னு சொல்ல மாட்டேங்க. நீங்கள் என்ன நினைப்பிய? ஏன்னா எம்கேஆர் பெரிய மஜூர் மாதிரி என்கிட்ட பேச முடியல நினைப்பீல்ல? சரி. ஆமாம் சொல்கிறேன். சரி சொல்லுங்க. அப்பா தான் எங்கள் அம்மா புருஷன். ஆகா, எவ்வளவு பெரிய வித்தியாசம் சொல்லிவிட்டா பாருங்க. அம்மா புருஷன் தான் எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவோட அப்பா தான் அவருக்கு அப்பா. ஆமாம், அவருக்கு அப்பா தான். அவங்க அப்பாவோட அப்பா தான் எங்கள் அம்மாவுக்கு புருஷன். டேய் அட, என்ன மானம் கட்ட வேலை இருக்கிற? மானம் கட்டாதே மழை பெய்யும். அதையா இவன் வில்லு பாட்டில் இருந்துருப்பேன் போலடா. எதுக்கு எடுத்தாலும் ஆமான்னு ஓட்டு விட்றியா? சரி, உங்கள் அம்மா? எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் புருஷன் பொண்டாட்டி தான் எங்கள் அம்மா அப்பா. உன்னை லூஸாக்காமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணும் போதே எங்கள் ஆத்தாவுக்கு எங்கள் அப்பா வந்து மஞ்சள் கலரில் கட்டினது. அப்படி சொல்கிறா சிங்க குட்டி. ஆனால் இப்போ எங்கள் அம்மா வந்து தாலி கொடி ஓட்டிருக்கு. காரணம் சம்பாத்தியம். அந்த தாலி கொடி போட்டதுனால தான் எங்கள் அம்மா பேர், எங்கள் ஆத்தா வந்து எங்கள் அப்பனுக்கு. இவே யாரியா? மில்லுக்கு வேலைக்கு போக சோறு கொண்டு வந்திருக்காரு. நான் நீந்த 6 லூசுன்னு பார்த்தா ஒரு 3/4 லூசா வந்திருக்க போல தெரிய பக்கம். ஏங்க மோசமானவன், நான் கூட லேசா விடுவேன். சரி, நீங்கள் என்ன கேட்டாலும் அடி பிரித்து எடுத்துருவேன். அப்படி சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஆளுதே தேவை நமக்கு. லேசா ஜாமிக்கு தையலை பிரித்து விடுங்க. தையலை பிரித்து விடுவா? ஆமாம், பாரு, தையலை பிரித்து விடுறோமா? கேளுங்க. நீங்கள் யாருன்னு கேட்டேன் உங்களை. நாங்கள் ஆம்பளையாள். அதெல்லாம் தெரியுது தான் ஆம்பளையானு. நீங்கள் யாருன்னு கேட்குறேன். எங்கள் அம்மா இருக்குல்ல? ஆமாம். அம்மாவுக்கு நேரம் இளையாள் இருக்காருல்ல? சரி. எங்கள் அப்பா. ஆமாம். எங்கள் அப்பாவோட தம்பி மையம் இருக்காருல்ல? இவனை ஆரம்பிச்சிட்டான்டா அட்ரஸ் கிடக்குறேன். சரி. அந்த தம்பி மையனுக்கு நேர மூத்ததே எங்கள் சித்தி.
சரி. அதுக்கு நேரம் அதுக்கு அப்புறமா பிறந்தவன் தான் நான். சரி. நான் பிறந்த இல்லை. இப்போ தெரியுதா அவன் எப்படி ஆளுன்னு? ஏன்னா ஒன்னோட சேர்த்துட்டாங்கன்னு நான் கூட முறையோட பேசினேன். அவன் பாரு சித்திக்கு கீழே பிறந்தது மயனான். அது மூளையை வளர்க்க சொன்னா மசுரை வளர்த்துக்கிட்டு திர்றேன். நாடு எங்க நாடு தமிழ்நாடு. சரி. தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க இருக்கிறதுனால தான் அதுக்கு பேரு தமிழ்நாடு. நாடு சரிதானே? சரிதான். புரியுதா? நீங்க ரொம்ப படிச்சிருக்கீங்க. தமிழ்நாடு எங்க இருக்கு? தமிழ்நாட்டுக்குள்ள. ஆகா கலை அவன் காமெடி பிரிக்கிறானடா. கலை களி இவன் கட்டாலுமே இந்த கொடுக்குற சம்பளம் கலை ஒட்டாது. ஒட்டாதியா? 2 பேரும் ஒன்றுக்கு வந்தாங்க ஓத்திரத்துக்கு இருக்காங்க. அவன் மடு அல்றானே. அல்றாப்புல அப்படியே. ஏங்க நீங்க ஓட்ட குட்டி மாதிரியே இருக்கானே உங்கால் தானா? எல்லாம் என் சொந்தம் வந்தேன். எல்லாம் என் சொந்தம் வந்தேன். நாடு குறிஞ்சி நாடு, ஊரு சிற்றூர். அப்ப நீயே பேசியா? சொல்லியா நீ? என் ஊர்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்ப யாரு என்ன மயிரை புடுங்கினான்னு எவனா கேட்பாளா? இல்லையா? உங்களுடைய நாவிலால் கூற வேண்டும், என்னுடைய செவிகளால் நான் கேட்க வேண்டும். கேட்குறீங்களே? கேட்குறேன். குறிஞ்சி நாடு, குறிஞ்சி நிலம். நான் என்ன சொன்னாலும் ஆமா போடுவாங்க. ஏன்னு கேளுங்க, பூரா பெரிய தம்மைங்க சின்ன தம்மைங்க ஒரே சாமி கும்பிட்றவங்க செவரொட்டிக்கு அடிச்சுக்கிறோம். செவரொட்டி என்ன அது? ஏல எது சொன்னாலும் என்னை எப்படி அடிச்சிரு? நீங்க யாருன்னு கேட்குறேன். சரி அப்படின்னா நீ திருந்தலையா? உங்க பெயரை சொல்லுங்க. பேர்? ஆமாம். அம்மாவுக்கு குலசாமி வந்து பாண்டிமுனி. பாண்டிமுடி. பாண்டிமுடி. அப்பாவுக்கு குலசாமி வந்து பாண்டிமுனி. ஐயா என்னடா ஒரு செய்வச்ச முதல்ல பாண்டிமுனி. சரிதான? கைதட்டலாம். அப்பாவோட பேர் வந்து பாண்டிமுனிங்கிறேன். இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக ஒரே பேரை எப்படி சொல்கிறா பாருங்க. இந்த பாண்டிமுனி கருப்பாவூரில் இருக்கு. சரி. கருப்பாயூர்னில எங்க அப்பா குலசாமி வந்து பாண்டிமுனி. எங்க இருக்குது? அவன் சொல்லல அறந்தாங்கி பக்கம். பக்கம் அறந்தாங்கி பக்கம். அப்ப வண்டிலாம் கிடையாதுல்ல. சரி. ஆமா ஆமா. அப்ப வண்டிலாம் கிடையாது இல்லையா? மாட்டு வண்டி ஊட்டுறா. சரி. 5000 மாட்டு வண்டி. 5000 மாட்டு வண்டி. அப்போ மாடு எத்தனை மாடு? தப்பு, 10000 மாடு. கணக்கில் கட்டாடுறா. யோசிக்க தான் சொல்லியிருக்காங்க. 10000 மாடு. 10000 மாடு ஊட்டி 12 லட்சம் பேர் வண்டியில் வர்றேன். என்ன? 10000 வண்டி ஊட்டி 12 லட்சம் பேர் வராங்க. நடந்து கூட வராங்க. உனக்கு என்னையா? ஆனால் அறந்தாங்கி பக்கத்தில் கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போய் திருப்பத்தூரை தாண்டி புதுக்கோட்டை தாண்டி வண்டி போயிடுச்சு. வண்டி போயிடுச்சு. ரூட்டு தெரியாமல் போய் பார்க்குறாங்க. ஆந்திரா 3 கிலோமீட்டர் போட்டிருக்கு. டேய் என்னடா கொடுமையாக இருக்குது. அறந்தாங்கி போகிற வழியில் ஆந்திரா 3 கிலோமீட்டர் போட்டிருக்கா? மாட்டுக்கு என்னங்க தெரியும்? மாடு வந்து மேய்ச்சலுக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. ஆந்திரா 3 கிலோமீட்டர் சொல்லி திருப்பி அங்கேருந்து ஆந்திரா 3 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து திருப்பி வந்திருக்காங்க. சரி. வந்து பார்த்தா கனகுதி வட்டி 7 கிலோமீட்டர். அப்போ அவெல்லாம் சின்ன பையன். என்னடா ஊன்னு சொல்கிறாள், எந்திரிச்சு போடா. பார்த்தியா ஆமனேன்றேன். இவங்க இருக்க வரைக்கும் நம்மளை அசைக்க முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. சரின்னு கனகுதி வட்டியிலேருந்து வண்டியை நேராக ரூட்டு சொல்லி அப்படியே அடித்து புழுதி வட்டு வழியா போய் அப்படியே போய் புதுக்கோட்டை போயிட்டாங்க. புதுக்கோட்டை போயிட்டீங்க. புதுக்கோட்டை போன உடனே முன்னாடி போன மாட்டில் எப்படியோ கொசு கண்ணில் அடிச்சிருக்கு. சரி. ஒரு சாச்சியே திரும்பும்போது சரள ரோட்லேயே போய் பார்த்துருக்காங்க ராமேஸ்வர கடல். என்னடா அறந்தாங்கிலேருந்து ராமேஸ்வர கடல் சொல்லியிருக்கிற? ஏய் நீ நம்பலைன்னா நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் முத சாமி. சரி சொல்லுப்பா. என்னப்பா நீ? சரின்னு ஒரு வழியாக கோயிலை போய் பார்த்தாச்சு. ஏலே எந்த ஊரோட நோத்தா சாமி இப்படி ஆடிச்சு? சாமி எந்த ஊரோட ட்ரில் மிஷின் மாதிரி சுத்துச்சு. அப்படி கோயில் வாசல இறங்கினவனே சாமி வந்துருச்சு. உங்க சம்பளத்தை கூட என் பேக்கில் இருந்து எடுத்துட்டு போங்க. இந்த சித்திரவதனை படுத்தாதீங்க. இன்னும் குறும்பி தறிக்கி அரைஞ்சு விடுவேன். சாமி வாயே திறக்க மாட்டேங்குது. என்ன பிள்ளையாரா? சொல்லுங்க. ஆடுனது ஆம்பளை சாமிடா. ஒத்து ஒரு மடப்பைய. அப்போ நீ கிடா வீட்டுக்கு வந்துருந்தீங்களே, நம்ம கோயிலுக்கு வந்ததில்ல பேர் வைக்க, அதை தேப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ போட்டிருந்தது சின்ன டிஷர்ட்டு. அப்போ அரை கலர் தானே போட்டிருந்தேன். சரி போ. சரி எல்லா பேர்த்தையும் கிறுக்காக்கி விட்டு போயிட்டே இருப்பேன். சரி. என் பேரை தானே கேட்டாரு. ஆமாம். என் பேர் வச்சது அந்த கோயிலில் தான். சரின்னு தம்பி கதையை கல்றா.
5000 மாட்டு வண்டியை அவுத்து போட்டு சரி மாடுகளை பூரா மேய விட்டாங்க. சரன்னு பார்த்தா சரியான காடு. எங்கள் சாமிக்கு சிலை கிடையாது, காட்டுக்குள்ளே போட்டுக்கான கல் இருக்கான். சரி சாமியை காணா. சாமி ஆரம்பிச்சுட்டா. ஆமாடா, 12 லட்சம் பேர் கருவுக்குள்ளே தேடுறாங்க. கருவில் தேடினவொடனே எங்கள் அப்பத்தாவுக்கு சாமி வந்துருச்சு. சரி ஏழை நொப்பம் கதையை கேளு. எங்கள் அப்பத்தாவுக்கு சாமி வந்துருச்சு. சாமி வந்தோடனே மச்சான் சரி சாமி ரோசை போட்டேன்னு எனக்கு சம்பளம் தர மாட்டேன். அப்புறம் இரு சரின்னு எங்கள் அப்பத்தாவுக்கு சாமி வந்து நான் இங்கே தான்டா இருக்கேன். சரி நான் பாண்டிமுனி இங்கே தான் இருக்கேன்னு குலவு ஓட்டம் அடிச்சு சரின்னு கல்லை அலசிட்டு பார்க்குறாங்க. அது துவைக்கிற கல். அது சாமி கிடையாதா? அதைத்தான் துவைக்கிற கல்லுன்ட்டு இல்லை, துவைக்கிற கல். திருப்பி பார்த்தா இந்த இருக்கடா நம்ம சாமி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு 15 பேர் உருண்டாங்க. சட்டி உருண்டுட்டு ஏலே இந்த மேடையில் முனி ஓட்டம் இருக்கா இல்லை எறும்பு ஷூ வெதரில் கடிச்சு பிடிச்சா என்னன்னு தெரியல. இப்போ எதுக்கு தான் ஆடி வரையானே தெரியலையே. கொஞ்சம் ஆய்வு பண்ணுவோம் இருங்க. சரி சொல்லுங்க. அந்த 15 பேர் உருண்டு கிடக்காங்க. சரி சரின்னு சாமியான்னு பார்க்குறாங்க. அது தூர்கட்டை. தூர்கட்டையா? இன்னும் சாமியை பார்க்கலங்க. இருங்க இன்னும் பார்க்கல. சரி சரி சரின்னு சாமியை பார்த்துட்டாங்க. பார்த்தாச்சு பார்த்து ஒரு வேளை கம்மா தண்ணி 10 குடம் வாங்கிட்டு வந்து ஊற்றி அலசிட்டு பார்க்குறாங்க. தேனி 3 கிலோமீட்டர் போட்டிருக்கு மயிலுக்கல். இதெல்லாம் எங்கடா யோசிப்பா நீ உட்காந்துக்கிட்டு? இருங்க என்ன இருக்கு கதை? அத்தாடி தேனி 3 கிலோமீட்டர் போட்டிருக்குன்னு கல்லை பரட்டி ஊன்றாங்க. சரி சென்னை 1/2 கிலோமீட்டரு. தேனிலேருந்து சென்னை 1/2 கிலோமீட்டர். நெடுஞ்சாலத்துறை அப்படி தெரியாம ஊண்டி பொய் சொல்றான் போற. ஐயோ அதே கேட்குதுக்கு ஆளுங்க. நம்பலாம் நம்பலையா? நம்புறேன். அப்ப நீங்களே சொல்லுங்க. இல்ல பையன் கோபப்படாமப்பா. இல்ல கொஞ்சம் கோபப்படாத. சரியா அப்படி சொல்ல. சரியா தானே சொல்றாப்ல. தேனியிலேருந்து சென்னை 3 கிலோமீட்டர். தேனியிலேருந்து சென்னை 3 கிலோமீட்டர் போட்டுருந்துச்சா? 1/2 கிலோமீட்டர். அந்த 3 தடவை தள்ளி போய் பார்க்கல பெங்களூர் 2.5 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஏடா அவனோட நீ இவ்வளோ பெரிய போய் சொல்ற. சரி பெங்களூர் போயிடுவோம்ட்டு பெங்களூர் போயிட்டோம். சரி பெங்களூர் போயிட்டு திரும்பி பார்க்குறோம் கருங்காலக்குடி 3/4 கிலோமீட்டர். சரி தம்பி நீ வாயா. நான் பரவாயில்லப்பா நீ போப்பா. நீ என்னடி ஒன்னியே மிஞ்சிரா போல அவன். இல்லை பெங்களூர் வந்து கருங்காலக்குடி 3 கிலோமீட்டருங்கிறேன். நல்ல வேலை ஈரான்னு சொல்லாமல் போனேன். கடலுக்குள்ள இருது கெடா வெட்ட போகிறோம்டா. உங்களுக்கெல்லாம் செவரொட்டி உங்களுக்கெல்லாம் வதக்கின கறி தெரிவேன். இப்படி பொழந்து கிடந்தா சாமி புழுன்னு இருக்கும். கப்ளிங் ஓர்ஸ். அம்மா அவர் காலை ஆட்டிக்கிட்டு பெரிய சேட்டுமையன். அவன் தானே நீ சொல்லுங்க கதையை சொல்லுவாங்க. ஒரு வழியாக சாமியை பார்த்தாங்க. சரி பொங்க வைக்கணும்னு பொங்க வைக்கும்போது திடீர்னு பார்த்தா பொங்க பானையை காணும். பொங்க பானையை காணுமா? வந்த ஆளு கூட மறந்துட்டாங்க. சரி எங்கள் ஐயா போய் எங்கள் அப்பத்தாவை அடிக்கும் போது எங்கள் ஐயா கவட்டில் விழுந்து எங்கள் அப்பா பாஞ்சிட்டாரு. பாஞ்சா பொங்க பானை ஏன்டா மறந்துட்டு வந்து மறுபடியும் அந்த 5000 வண்டியும் பூட்டி பொங்க பானையை எடுக்கிறதுக்காக போகிறாங்க புளிச்சத்து நல்லூர். கொஞ்சம் என்ன இந்த இப்போ சொன்னியன்னு ஊர் அது எங்கே இருக்குன்னு கேட்குறேன். புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை வட்டம் அறந்தாங்கி தாலுகா ஈரோடு போஸ்ட்டு கணவதிப்பட்டி ஊராட்சி. சொன்னது பார்த்தீங்களா? ஒரு மாநிலம் 2 மாவட்டம் ஒரு ஒன்றியம் ஒரு தாலுகா சொல்லியிருக்காப்புல. புளித்தொட்டி நகராட்சி. அந்த அவன் கிளம்பிட்டேன். ஏன்னா அப்பா வந்து பிரசிடண்ட். இல்லை ரொம்ப யோசிச்சுட்டு தான் இருக்காப்புல. என்னென்ன எது சேர்ந்துக்கிறாங்க. சரி சொல்லுங்க. ஒரு வழியாக பொங்க பானை வாங்கிட்டு வந்துட்டாங்க. எத்தனை? ஒன்றுதான். இல்லை ஒன்று தான் வாங்கிட்டு வந்தது. 1 லட்சம் பேர் ஆளுக்கு காப்படி அரிசி பொங்க. அதில் மிச்சம் கிடக்கும். 1 லட்சம் பேருக்கு காப்படி அரிசி போட்டு பொங்க வச்சா அதுலேயும் மிச்சம் இருக்குது. விலையும் அந்த சாமி அருள் அப்படி. ஓஹோ சரி. ஒரு வழியாக பொங்க பானையை கொண்டு வந்து ஒலையை ஊற்றி வச்சு கொதிக்க போட்டு அரிசிலாம் போட்டதுக்கப்புறம் எங்கள் அப்பத்தா கரண்டியை தேடுறது. கரண்டியை மறந்துட்டாங்க. இங்கே வர கரண்டி எடுக்கிறதுக்காக போகிறாங்க தூத்துக்குடிக்கு. ஏன்னா இங்கே கரண்டி வாங்கினா வளையும்ட்டாங்க. கடை திறக்கலையில தூத்துக்குடியில் போய் 5000 வண்டியும் பூட்டி. ஏன் ஒரு வண்டி போனால் ஆகாதா? கரண்டியை வாங்கிட்டு வந்து கோயிலில் பார்க்குறாங்க. அது நெல்லை வைக்கிற கரண்டி. பானைக்கில் ஓலை எத்த தண்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க. பெரிய நீ அப்போ சின்ன பிள்ளை. பெரிய கரண்டி. சரி அப்புறம் சின்ன கரண்டியா வாங்குவோம்ட்டு
தூத்துக்குடியிலேருந்து இப்படி இடது பக்கம் திரும்பி பார்க்குறோம். அங்கனக்குள்ள மேலூர் ஒன்னே கிலோமீட்டர் ஓட்டு. நல்லா டே என்னங்கடா மேலூர் 1 கிலோமீட்டருங்கிறீங்க. இதை நான் சொல்லவே இல்லை, வெம்பாடு அடிச்சு விட்றேன். வெம்பாடுக்கு அடிச்சு விடுறேன். தப்பு தானே. அவன் மேலூர்னு 1.25 கிலோமீட்டர் சொன்னது தப்புத்தேன். அவன் வந்து சொன்னது தப்புத்தேன். ஏன்னா மேலூர் டோல் கட்டுதே 1.5 கிலோமீட்டர். மேலூர் கூட சரி, உங்கள் வாயில் நல்ல வார்த்தையே வராதாடா? இருங்கங்க, 10 பேர் சிரிக்க வைக்கிறனால இந்த நேரத்தில் இருக்க. சரி ஆமாம். இவங்களையும் நான் புராணம் பேசி விரட்டி விட்டுனா தெருவில் தெரியவா? உங்கள் வேலையை நீங்கள் ஏற்கனவே இங்கே நெல்லை வச்ச களை மாதிரி கிடக்கு. ஆரம்பத்தில் பாய் வச்ச ஒம்பளையே பாயிலே வருது. நல்லா தூங்குறாங்க. ஏன் கொசு ஊற்றி பிடிச்சி விடுவா? இல்லை மாப்பிள்ள, எப்படின்னா இந்த தூங்குறாங்க பாருங்க, இது நம்மளாம் அது மாதிரி தான் நம்மளும் தூங்கணும். அது பாருங்க, இவ்வளவு சவுண்டுலையும் சத்தத்துலையும் பாருங்க தூக்குது பாருங்க. இல்லை மற்ற நாளைக்கு வந்து இடத்துல படுப்பாங்களா? நிம்மதியான தூக்கம். அவன் தூங்க முடியல. காரணம் என்னன்னு கேளுங்க. முண்டைக்கு வந்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அவனை வந்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்களா? அது பைக் கிடைக்காம அலையிறாங்க. சரி சொல்லுங்க. கரண்டி ஒரு வழியா தம்பி கதையை கேளுங்கடா. கரண்டி பொங்க வச்சு இறக்கியாச்சு. சரி பொங்க வச்சு அப்பத்தான் இறக்கி வைக்கிறாங்க. அவன் அழகர் மயனும் கருப்பை மயனும் சண்டை ஓட்டு பொங்க பானையை தட்டி விட்டாங்க. ஐயே, பானையை அலசுறதுக்கு போறாங்க. சென்னை மெரினா மருக பானை வாங்க. இங்கே அலசக்கூடாதுங்க. பொங்க பானையை அலசுறதுக்கு மண்ணாகி போச்சுல. ஆமாம். மெரினா கடற்கரையில் போய் அலசுறாங்க. இங்கேருந்து அந்த பானையை தூக்கிட்டு போய் அங்கே ஒருத்தன் தூண்டி ஓட்டவேன் பானையில் வட்டு பானையை தூக்கிட்டு போயிட்டேன். சரி கேட்குறப்பா. திருப்பி பானை வந்து பொங்க வச்சு இறக்காச்சு. கெடா வெட்டினா தானே காது ஊற்றி எனக்கு பேர் வைக்க முடியும். ஆமாம், சரிதானே? ஆமாம். கெடாயை பார்க்குறாங்க. சரி, தூக்கிட்டு வந்துட்டாங்க. கிடா தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்தால் அந்த ஜாமிக்கு கெடாயை விழுத்தாட்டி போட்டு அறுக்கக்கூடாது. நிற்க வச்சு தான் வெட்டணும். அது சரி. நிற்க வச்சு பூஜாரியை வெட்டுறாரு. பொட்டை ஆட்ட தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஐயே, காயை பார்க்கல. இந்த வத்தியா கரெக்டாக இருக்க மடு முண்டை சரணு கெடாயை பிடிக்க போகிறாங்க. மருக போயிட்டாங்க. சரி, போயிட்டாங்க. கெடாயை கொண்டு வந்துட்டாங்க. கெடாயை கொண்டு வந்துட்டாங்க. கெடா 350 கிலோடா. நீங்கள் என்ன உங்களோட பரிசு கடா இப்படி நிற்கிது. பூஜாரி அருவாலை ஓங்குறாரு. எங்கள் அத்தை தான் மஞ்சப்பால் ஊற்றணும்னு எங்கள் ஐயா சாமியாராங்க. என் பிள்ளை தாண்டா மஞ்சப்பாலை ஊற்றணும். எங்கள் அத்தை தூக்கிட்டு வந்து மஞ்சப்பாலை ஊற்றுது. சரி, அது மஞ்சப்பால் இல்லை, கறி குழம்புக்கு கலக்கி வச்ச மிளகாத்தூளை ஊற்றிருச்சு. ஐயா, அப்புறம் கெடா ரோசப்பட்டு எங்கள் ஐயா வெதர்லேயே முட்டி சண்டாரா தூக்கி போட்டு போயிடுச்சு. சரி, அப்புறம் மறுபடியும் எங்கள் ஐயாவை மாட்டு வண்டியில் தூக்கி போட்டு அப்புறம் ஆஸ்பத்திரி எங்கே இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் ஆஸ்பத்திரியே கொஞ்சம் தூரத்தில் போனீங்கன்னா ஆஸ்பத்திரி இருக்குன்னு சொன்னாங்க. சரி, ஆஸ்பத்திரியில் போய் பார்க்குறோம். அங்கே நரசிம்மாவுக்கு வகுத்தாலயம். சரி, கொஞ்ச நேரம் ஆகும் இருங்கன்ட்டாங்க. சரி, அதுக்குள்ளே எங்கள் ஐயாவுக்கு வெதர் சரியாயிருச்சு. தம்பி நீ போயிடு, உன்னை வேலிக்கிறவங்கள மறைச்சு அடிப்பேன். ஒரு வழியாக கடாயை வெட்டியாச்சு. கடாயை வெட்டி உரிச்சாச்சு. சாப்பாடு முடிஞ்சு. காது ஊற்றணும்னா காது ஊற்றியாச்சு. உங்களுக்கு காதும் குத்தியாச்சு. பேர் வைக்க போகிறார். இந்த பேர் வைக்க போகிறாங்க. பேரைத்தானே கேட்டிய? ஆமாம். சித்தியோட மகதான் புஷ்பம். சரி, புஷ்பத்தோட கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கல்ல. ஆமாம், புஷ்பத்துக்கு அம்மாவோட பந்தது மொத்தம் 11 சின்னம்மாவில் 3ஆவது சின்னம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தது அந்த ஆட்டியாவாரி வந்து பொண்ணு கொடுத்தது. அப்படி அந்த ஆட்டியாவரை கொடுக்கும்போதே எங்கள் சித்தப்பா சந்தையை போட்டு சித்தியை 2 உள்ளையோட அடித்து விரட்டினது. அதுக்கப்புறம் அவரை தீர்ந்து விட்டுட்டு கட்டி கொடுத்தது தான் அறந்தாங்கில. அப்போ ஒரு பொம்பளை பிள்ளை வரஞ்சில. அந்த பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்ததுக்கப்புறம் தாய் மாமே வந்து சண்டை ஓட்டால. அப்போ அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 2 வயது ராமலட்சுமி பிறந்தானா. அப்போ லட்சுமணி வந்து சொன்னதை கேட்கான்னு சொல்லிட்டு அவனை சிவகங்கையில் வளர்த்தது. சிவகங்கையில் வளர்க்கும் போது அந்த சித்தி மகன் மூத்தது வயசுக்கு வந்துச்சுல, அதை கட்டி கொடுத்து மூத்தவையை இறந்துட்டேன். அதுக்கப்புறம் 13 வருஷம் கழிச்சு பிள்ளை வரஞ்சில. 13 வருஷம் கழிச்சு பிள்ளை வளர்க்கும் போது அந்த பிள்ளை நடக்க மாட்டேங்க கொண்டு போய் தான் அப்போலெல்லாம் வச்சு பார்த்தது. அப்போல அதை பற்றி ஆமான்ட்டேன். அப்போல்லாம் வச்சு பார்த்தாங்கல்ல. பார்க்கும்போதே அந்த வயசுக்கு வந்த பிள்ளை அந்த இளைய உள்ள வயசுக்கு வந்தது. வயசுக்கு வரும்போதே மூத்தவன் கூட்டு போனபோதே இளையவன் சண்டை ஓட்டு அவன் பொண்டாட்டி இவனை சந்தேகப்பட்டு இவன் பொண்டாட்டி அவன் வேணாம்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து இளைய விலையை கட்டும் போதே மூத்தவன் கோச்சிட்டு போனது. மூத்தவன் கோச்சிட்டு போகும்போதே எங்கள் ஐயா ஓடி போகும்போதே எங்கள் அப்பா மாசமாக இருந்தது. மாசமாக இருக்கும் போதே தத்தண்டி பொம்பளை மாசமாக இருக்குன்னு செருப்புட்டு ஆச்சு. அதுக்கப்புறம்
மூத்த பெரியம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் மூத்தவர் மக ஒத்த பிள்ளை. அப்போ அந்த ஒத்த பிள்ளைய என்ன பண்ணுற கரை சேர்க்க முடியாத மாப்பிள்ளையே கிடைக்காமத்தே தாய்மாமன் மயில் கொடுக்கும் போதே அவன் வந்து மெடிக்கல்ல இருந்து ஒரு பிள்ளையை கூட்டு போனது. ஐயா ஐயாதான் சரியா? அப்போ அந்த காது ஊத்தணும்ல, காது ஊத்தின பயலோட மூத்த பயலோட சின்ன பொண்ணோட இளையதாரத்தோட அவமயனோட இந்த சின்னம்மாவோட இந்த மாமாவோட இந்த சித்தப்பா போய் இந்த மச்சன் இந்த மாப்பிள்ளை 3 பேர் போய் அவங்க 2 பேர் போய் பாஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஆள் ஆகி 2 பேர் வந்து மறுபடியும் மூத்தவங்க விளையவன சண்டை ஓட்டு சண்டை என்னென்ன சொத்தை பறிச்சு கொடுத்து அந்த இளைய மயம் இருக்கால அவன் பேர் தான் கோகுல். அவன் பேர் தான் இப்போ சொல்கிறேன். ஓன் பேரை கேட்டதுக்கு நீ அடுத்த பேரை சொல்லிட்டு நான் அவன் பேர் தானே சொல்கிறேன். என் பேரை சொல்லணும்னா கணபதி பட்டியில் 70 நாடகம் போடணும். நீ எப்படி அதெல்லாம் உட்காந்து ரூமில் உட்காந்து மனப்படம் பண்ணுவியா? அதெல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பியாடா? திருப்பி சொல்லுவார். திருப்பி சொல்லக்கூடாது, ஏதாச்சும் வீடு போடா. திருப்பி சொன்னார்னா அவருக்கு தெரியாது. அடித்தா ஒரே அடி தான், ஒரே அடிதான். கிண்ணா கிண்ணா. உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்டேன். மறுபடியும் ஒரு கடை. ஏய், உங்களுடைய பெயரை சொல்லியா? அம்மா பேர் நங்கை மோகினி. அப்பா பெயர்? இது பெரியப்பா மையன். அப்பா பேர்? நம்பிராஜன். நம்பிராஜன். உங்களுடைய பெயர்? வீரத்தேவை. இந்த இடத்துல நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? என்ன வேலை பார்த்தா ஒத்துக்கிறீங்க? என்ன வேலை பார்க்குறீங்க? காவ காக்கிறோம். காவல். பார்ப்பது ஆண்களா பெண்களா? சீம்பால். ஏய், பெண்பாலா ஆண்பாலான்னு கேட்டேன். இல்லை, கிட்டிப்பால். இல்லையா, நீ ஆண்மகள் இருக்கிறியா இல்லை பெண்மகள் கூட இருக்காங்களான்னு கேட்டேன். இருக்காங்க. அவங்களுடைய பெயர்கள் என்ன? ஒன்று வள்ளி. அடுத்த பெண்மகள்? டான்ஸ். தோழி பெண்ணு. நடிகர்கள் 5 பேர், ஊருக்கார 2 பேர் உள்ள படுத்திருக்காங்க. இருக்காங்களா? நீங்கள் என்ன சொன்னீங்க? அந்த தோழி சொன்னீங்கன்னா ஆமாம். அந்த பெண்களை அழைத்துவார்கள். இவ்வளோ சொல்கிறீங்களே, உங்களை யாருன்னே எங்களுக்கு தெரியலையே. எனக்கு தெரியலை. தெரியவில்லை. இது பார்ப்ப தெரியல. அடியே நாரதர் மகரிஷியாப்பட்டவனா? என்னது நாரதர் மகரிஷி? தெரியலையே. இவ்வளோ நேரம் நீ சொல்லும் போது நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் சொல்லும்போது நீ கேளியா? என்ன பேய் வெட்டுற மாதிரி? நாரதர் மகரிஷிரா. நாரத மகரிஷியா? ஆமா, என்னுடைய தந்தையாகப்பட்டவன் பிரமதேவி. நீங்கள் தானா? ஆமாம், என் தாயாகப்பட்ட கலைவாணி கல்விக்கு அதிபதி தாங்கள் பேசக்கூடிய நாவிலிருந்து கல்வியை அள்ளி தந்து கொண்டிருக்கிறாள். உங்களை தினத்தந்தி பேப்பரில் நான் பார்த்துருக்கேனே. தினத்தந்தி பேப்பர்லையா? கணேஷ் போயில வித்தது கேஸ். ஏன்டா யாரை பார்த்து கேட்குற? என்னைய பார்த்தா கேட்குற? இதே மாதிரி ஒரு ஆள் கிருகிருன்னு இருந்தார். என்ன கிருகிரு இருந்தார்? உங்கள் பேர் நார். இறைவனுக்கு நிகரானவன் நான். உங்கள் அப்பாவுக்கெல்லாம் தொண்டு செய்யக்கூடிய பிரமதேவன். ஏதாவது ஒரு பேரை சொல்லுங்க. அதுதான் பிரமதேவன்யா. உங்கள் அம்மா? கலைவாணி. நீங்கள் கலவாணி. கலைவாணி. வெள்ளை கலை முடித்து வெள்ளை படி பூண்டு வெள்ளை அரியா சத்திர வீட்டுக்குரிய தாயாகப்பட்டவள். ஐயா வெள்ளைப்பூடு உருளைக்காய் கேட்கல. இல்லையா? வெந்தாமரையில் சொன்னேன். இந்த பாய்க்காத்தாண்டா உட்காந்து இருக்கேன். அடுத்த வருஷம் இதே பாய் இதே இடம். ஓகே ப்ரோ, வாழ்த்துக்கள் ப்ரோ. பரீட்சையில் பாஸ் ஆயிருந்தேன். என்ன படிக்கிறேன்? ஏகுதடி ஐடியாவா? நைட்டின்னு சொல்லாமல் போனேன். என் தோழி பிள்ளையை கூப்பிட்றேன். கூப்பிடுங்கள். கண்ணே சாமி, சற்று போய் ஓய்வெடுங்கள் அந்த நந்தவனத்தில். ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி பாண்டியனே இன்று பிரிந்தோமடா குருமாரி மாப்புள குருமாரி என்றுதான் என்ன செய்வே இன்றைக்கு வராத நித்திரையும் இன்று வருகுதே என்ன செய்வேன் பட்ட பகலில் கண்ணே பட்ட பகலில் நித்திரையும் மாப்பிள பட்ட பகல். உண்மையிலே மாப்பிள குருமாரி கார்ல இருந்து ஓடியாண்டாப்படா. கண்ணே ஓடியாத்தா. தங்களை அழைத்த காரணம்? உனக்கு நீர் சோதனை பண்ண அதிகாரி வந்திருக்கார். அதிகாரி வந்திருக்காரா? சாமி வந்திருக்கார். அப்படியா? சாமி தான். நீங்க வாங்குனீங்களா? வாங்கினேன். ஓன்றதையும் கொடுப்பாரா? கொஞ்சமா நெஞ்சமா எம்பிட்டு வாங்கினா? அந்த சாமியார் வந்தவனே உன்னைய கேட்கிறார். என்னவா? மேலவத்துல சித்தாள் வேலைக்கு ஆள் இல்லையா? மேல ஒதுல சித்தாள் வேலையா? இவன் தான் சாரம் போடுறதுக்கு தேர்வாயிட்டார். நீங்க தூக்கி தூக்கி கொடுக்க அவரை அடைக்க முடியுமா? அவங்க 4 பேரும் மேலவத்துல செலெக்ஷன் ஆயிட்டா. என்ன வேலைக்கு? அவங்க கல்லு வதிக்கிறது. நான் தான் மேஸ்திரி. ஆமா, வாங்க சாமி. மேஸ்திரி அப்பவும் அவங்க தான், அப்பவும் ஓனர் அவங்க தான். அழகரோவில் யானைக்கிட்ட அன்னைக்கு போட்டோ எடுக்கணும்னு நினைச்சேன். இந்தாக்கா
ஹலோ இப்போ என்னங்க மோசமாக போச்சு? இப்போ என்ன மோசமாக போச்சு? போட்டோ தானே எடுக்கணும். அளவுகள் யாரு தானே? இங்கே வாங்க. ஏன் நம்ம வந்து குருவார்பட்டியில் எடுத்தால் இப்போ ஏற்றுக்காதா? கணவதிப்பட்டி ஏங்க யானை தானேங்க உங்களுக்கு வேணும்? இந்தாங்க. ஹலோ என்னங்க அழகர் கோயில் தானேங்க இருக்கல? மறந்துட்டேங்க. அட கணவதிப்பட்டியில் எடுத்துக்கங்க. எங்க யானை? யானை இருக்குங்க. எங்கங்க? கையை மட்டும் முன்னாடி சாமியை பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி தடுக்கி விழலாமா? பொம்பளைக்கு கத்தப்பட்டு வலிக்கு விழலாமா மாமா? பொம்பளைக்கு கத்துப்பட்டு தடுக்கி விழலாமா? அச்சமடம் மனம் இருந்தாங்க கத்தோட காத்தாக கலந்தாங்க. அச்சமடம் மனம் இருந்தாங்க கத்தோட காத்தாக கலந்தாங்க. வேண்டாமா சாமி வேண்டாமா, என்ன போல பெண் ஒருத்தி வேண்டாமா? வேண்டாமா சாமி வேண்டாமா, என்ன போல பெண் ஒருத்தி வேண்டாமா? கண்ணால பாடம் சொல்லி கொடுத்தேன், கணக்கு படாதே டொய் டொய் டொய், கவலைப்படாதே டொய். பெண்மகள் யாரும் கேட்டேன். என்ன இது சாமிக்கு சும்மா இதாங்க எங்க ஆளு. ஆடிப்பாடி வரப்பெற்றதில் அகமக்கு தேயில் வாழ்க பல்லாண்டு பல்லாயிரத்து 100 ஆண்டு வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ்த்த வேண்டும். நன்றி ஐயா. காதல் ராஜ்யம் என்னது, அந்த காவல் ராஜ்யம் உன்னது. ஹலோ இது மன்னன் அளவு என்ன சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. என்ன பண்றீங்க? பாட்டு படிக்கணும். உங்களுக்கு ஆசை வந்துருச்சா? ஏன் வரக்கூடாது? பூமியில காலை வச்சோன்னு